சிவகங்கை மாவட்டம் தொழிலாளர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கொத்தடிமைகள் மீட்புக் குழுவினர் மேற்கொண்ட ஆய்வில் கடம்பக்குளம் என்னும் கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆடு மேய்க்கும் நபர் ஒருவர் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளன. நேரடியாக அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஆடு மேய்க்கும் தொழிலாளி ஆந்திராவைச் சேர்ந்த அப்பாராவ் என்பதும் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திற்கு வேலை தேடி வந்த நிலையில் மொழி தெரியாத ஒரே காரணத்தினால் தற்போது வரை கொத்தடிமையாக ஆடு மேய்த்து வருவதும் உறுதியானது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பாராவை ஆடு மேய்க்கும் கொத்தடிமையாக பயன்படுத்திய நபர்கள் அவருக்கு இதுவரை ஊதியம் வழங்கவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. அப்பாராவை மீட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவித்தனர். கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஆய்வு மேற்கொள்ளும் போது ஜனவரி 31 ஒரு கொத்தடிமை தொழிலாளர் வந்து ஆடு மேய்க்கும் தொழிலை கண்டுபிடிச்சோம். அப்புறம் அவரோட ஒரிஜினல் இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அது வரலும் ஹோம்ல வச்சிருந்தோம். சிவகங்கையில் இருக்க ஒரு ஹோம்ல இருந்தாரு. இப்பதான் ஒரு 2 days பேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே பண்ணது நம்ம கலெக்டர் தான். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மற்ற நம்ம எல்லா டீம் ஒர்க்கர்ஸ், டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப நன்றி. ஆனா இந்த டயத்துல அவரோட ஒய்ஃப் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது. இருந்தாலும் அதை அவர் அங்க ஊர்ல போய் அதை இது பண்ணிட்டு அவர் பொண்ணு நல்லபடியா அவரை கவனிச்சுக்கொண்டு வேண்டிக்க. அவ்வளவுதான். ஆந்திர மாநிலத்தில் வசிக்கும் அப்பாராவின் உறவினர்களை கண்டறிந்து அவர்களை சிவகங்கைக்கு அழைத்து வர அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மாவட்ட ஆட்சியரால் மேற்கொள்ளப்பட்டது. அப்பாராவின் மனைவி சீதாமாள் இறந்துவிட்ட நிலையில் அவரின் மகள் தும்புதூரா சாயமாளை சந்தித்த அப்பாராவ் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினார். మా నాన్న దొరికిన వరకు నాకు సంతోషం. 20 సంవత్సరం వరకు మేము వెయిట్ చేసి ఉన్నాము. ఇప్పుడు దొరికేము, మా సంతోషం. మీరు దయచేసి మీరు పంపుతున్నారు. இனிமேல் தன் தந்தையை பார்க்கவே முடியாது என நினைத்திருந்த தும்புதூராவும் தன் குடும்பத்தை காண முடியாமல் தவித்து வந்த அப்பாராவும் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்ட சம்பவம் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. தொழிலாளர் துறை சார்பில் கொத்தடிமை மீட்பு தொகையான 30,000 ரூபாய், ஆட்சியரின் சொந்த நிதி 1 லட்சம் ரூபாய் மற்றும் தன்னார்வலர்கள் அளித்த நிதி 2 லட்சம் ரூபாயும் அப்பாராவின் வங்கிக் கணக்கில் செலுத்திய அதிகாரிகள் அவரை குடும்பத்தினருடன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் சுப்பிரமணியன்.